வணக்கம். ஸ்ரீராமஜெயம். நான் பேசவிருக்கும் தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். இலங்கை 7 நாட்களாக தீப்பிடித்து இருந்தது. ராவணன் உட்பட அனைவரும் புஷ்பக விமானத்தில் விண்ணில் தங்கினார்கள். ராவணன் முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார். பலம் வாய்ந்த நம்மளோட இலங்கை நகரத்தை ஒரு குரங்கு நெருப்பு வச்சுட்டு நகரை அழிச்சிட்டு தப்பிச்சு போயிருச்சு. இதில் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்த பின்னும் நான் இந்த அரியணையில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டார். நான் சீதையை விரும்புகிறேன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. விபீஷணர் இலங்கை ரொம்ப அழகானது, அபூர்வமான நகரமும் கூட. அப்படி இருக்கப்போ ஒரு வானரை சுற்றுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாமா? வானரை நம்மளோட நகரத்தை சுடலை, சீதையோட கற்பு தான் நம்மளோட நகரத்தை சுற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராவணன் ஒருக்கா வேதவதிங்கிற பெண்ணை அடைய முற்படும் போது அவள் ஒரு சாபம் விட்டா. என்ன சாபம்னா, நான் தான் உன்னோட நோய், நான் உன்னை கொண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு தீயில விழுந்து இறந்து போயிட்டான். வேதவதியோட அம்சமாக தான் நான் சீதையை பார்க்குறேன்னு சொல்லி விபீஷணர் சொல்கிறாரு. ராவணன் ஒருக்கா சிவனை தரிசிக்கிறதுக்காக கைலாய மலைக்கு போகிறாரு. சிவனை தரிசிக்க விடாமல் நந்தி குறுக்க நின்றுட்டு இருந்துச்சான். ராவணன் ரொம்ப கோபமாக நந்தியை பார்த்து, குரங்கு முகம் படைத்தவனே வழிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். நந்தியும் வழி விட்டுட்டு, என்னோட செல்வமும் சாம்ராஜ்யமும் குரங்கால தான் அழிஞ்சு போகும்னு சொன்னதை நினைவுபடுத்தி விபீஷணர் ராவணன் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட ராவணன், உனக்கு ராம லட்சுமணன் மீது பாசமா பயமா? அவன் என்னால் அவனோட மனைவி இழந்து ஒரு சிறு வில்லோட சுற்றிக்கிட்டு இருக்கான், அந்த அற்ப மனுஷனை போய் புகழ்ந்து பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அப்படின்னு சொல்லிட்டு அவையை கலைச்சிட்டாராம். அடுத்த நாள் அவை கூடுது. அந்த அவையில் விபீஷணர், அண்ணா நீ தான் எனக்கு தாய் தந்தை எல்லாருமே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். ரணியனோட வரலாறை சொல்கிறாராம். என்ன ரணியனோட வரலாறுனா, ரணியன் நான் வீட்டுக்கு வெளியே மனுஷனாலேயோ மிருகத்தாலேயோ இரவு பகல் ஆயுதம் இந்த மாதிரி எதாலேயும் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி பல தவம் மேற்கொண்டு கடுமையான தவத்தால் பல தெய்வங்கள்கிட்ட வரம் வாங்கியிருந்தானா. பல வருஷமாக நான் இறைவனோட போர் புரியணும்னு இறைவனை தேடிக்கிட்டே இருந்தானா. ரொம்ப பொல்லாதவனா வாழ்ந்து வந்தானா. ரணியனோட மனைவி பேர் லீலாவதி. ரணியனுக்கும் லீலாவதிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவர் பேர் பிரகலாதன். பிரகலாதன் வளர்ந்து கல்வி சாலைக்கு போகிறாரு. அங்கே இருக்க கல்வி சாலையில் ஓம் ரண்யாய நமன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஆனால் பிரகலாதன் மட்டும் ஓம் நமோ நாராயணன்னு சொன்னானாம். இதை கேட்ட ரணியனுக்கு ரொம்ப கோவம் அவனை கொல்ல பல தடவை முயற்சி பண்ணார். ஆனால் எல்லாத்துலேருந்து பிரகலாதனை நாராயணன் காப்பாற்றிட்டாராம். ரொம்ப கோவம் வந்த ரணியனுக்கு, உன்னோட நாராயணன் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, பிரகலாதன் தூணுலையும் இருப்பார் துருமுலையும் இருப்பார்னு அப்படின்னு சொன்னாராம். பிரகலாதன் பக்கத்தில் இருக்க தூணை காமிச்சு, இங்கே உன் நாராயணன் இருக்கானா அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட நாராயணன் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணன் சொல்லி அந்த தூணை 3 தாட்டி சுற்றி வந்தாராம். அது இந்த தூண் 2ஆம் அதுலேருந்து வெளியே வந்த நரசிம்மர் ரணியனை கையில் எடுத்து அந்தி சாயும் நேரத்தில் தன்னோட நகத்தால் ஒரு குத்தி கிழிச்சு கொண்டுட்டாராம். இதை எடுத்து சொன்ன விபீஷணர் ராவணன் கிட்ட, நரசிம்மரோட அம்சமாக தான் நான் ராமரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இதை கேட்ட ராவணன் நீ என்னோட தம்பியே இல்லை, நீ என்னோட விஷம், நீ ராவணன் என்னை கொன்னதுக்கப்புறம் இந்த செல்வத்தையும் இந்த ராஜ்யத்தையும் நீ எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், நான் உனக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. நான் உன்னோட கையால் சாகிறதுக்கு ராமரோட கையாலேயே சாகலான்னு சொல்லி விபீஷணர் பறந்து போயிட்டாராம். கும்பகர்ணர் தன்னோட அண்ணனுக்காக தர்மத்தை தந்தார். ஆனால் விபீஷணர் தன்னோட தர்மத்துக்காக தன்னோட தவறு செஞ்ச அண்ணனையும் அதர்மத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. நன்றி, வணக்கம்.